ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜினா என்ன, இந்த டிபார்ட்மெண்ட் எப்போ இருந்து ஆரம்பிச்சாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஃபியூச்சர் வேல்யூ என்ன, இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணால் நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவை இந்த வீடியோவில் நம்ம மேக் பண்ணி போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அனஸ்தீசியா டெக்னாலஜி இல்லை ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இதற்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. ஸோ பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, நெக்ஸ்ட் பிஎஸ்சி அனஸ்தீசியா டெக்னாலஜி. இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் டிபார்ட்மெண்ட்ஸ் தான். பட் ஏன் தனித்தனியாக வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டியில் மட்டும் பிஎஸ்சி அனஸ்தீசியா டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் தனியாக இருக்குது, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் தனியாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வீடியோவுமே தனித்தனியாக மேக் பண்ணி போடுறோம். ஓகே, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜியோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். 12th கம்பல்சரி நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் நீங்கள் படிச்சிருக்கணும். பயாலஜி கண்டிப்பாக வேணும். பயாலஜி இல்லை அப்படின்னா உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட் போக முடியாது. ஓகே, பயாலஜி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years நீங்கள் படிப்பீங்க. 4 years நீங்கள் 3 வருஷம் நீங்கள் தியரியாக படிப்பீங்க. ஒரு வருஷம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பாக உங்களுக்கு 1 year ஃபுல்லாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு சேலரி வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வராது. ஒரு சில மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய காலேஜ்லேயே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் எதுவும் வராது. ஒரு சில மல்டி ஸ்பெஷாலிட்டியில் போகும்போது நீங்கள் அமௌண்ட் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வரும். 1 year நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் என்ன ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிறதுனா இந்த நேம்லேயே உங்களுக்கு இருக்குது ஆப்ரேஷன் தியேட்டர். அதாவது ஆப்ரேஷன் தியேட்டரில் நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிக்க முடியும். டெக்னீஷியனாக இப்போ ஆப்ரேஷன் தியேட்டரில் நிறைய சர்ஜரி நடக்கும். ஸோ மேஜர் சர்ஜரி நிறையா நடக்கும், மைனர் சர்ஜரி நிறைய நடக்கும். ஏகப்பட்ட சர்ஜரிஸ் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான சர்ஜரிஸ் இருக்கும். நம்ம சொல்லிக்கிற அளவு சர்ஜரிஸ் கிடையாது. நிறைய சர்ஜரிஸ் உங்களுக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. வேர்ல்டு வைட் உங்களுக்கு எவ்வளவோ சர்ஜரிஸ் இருக்குது. எல்லா சர்ஜரிக்குமே இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணவங்க அசிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன மாதிரி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம ஒரு சர்ஜன் சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட நர்ஸு கூட இருந்து அசிஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் நம்ம ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜியாக டேபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் லைட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் திங்ஸ் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அந்த திங்ஸ் டூல்ஸ் எடுத்து கொடுக்கறது, ப்ளஸ் ஏதாவது டாக்டருக்கு அசிஸ்டன்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா டாக்டருக்கும் நம்ம அசிஸ்ட் பண்ணலாம். நம்ம ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்து டாக்டர்ஸ் கூட நம்மளால அசிஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. இது போக அனஸ்தட்டிஸ்ட் கூட நம்மளால அசிஸ்ட் பண்ண முடியும். ஸோ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே அனஸ்தீசியா டெக்னீஷியன்ஸ் தனியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கூடயுமே நம்ம ட்ராவல் பண்ணி அனஸ்தட்டிஸ்ட் கூடயுமே நம்ம அசிஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜியுமே அனஸ்தீசியா டெக்னாலஜி மாதிரி தான். லைஃப் லாங் நீங்கள் ஒரு டாக்டர் கீழே ஒரு டீமுக்கு கீழே தான் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியுமே தவிர தனியாக ஓனாக எந்த ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் உங்களால் பண்ண முடியாது. சொந்தமாக எந்த தொழிலும் உங்களால் பண்ண முடியாது. 4 செவத்துக்குள்ளேயே நீங்கள் லைஃப் லாங் இருக்கலாம். ஒரு டாக்டர் கீழே நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஒரு டீமுக்கு கீழே நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம். அதிகபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, இல்லை ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்சார்ஜ் ஆகலாம். அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் இன்சார்ஜ் ஆகலாம். அதுக்கடுத்து வேலை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு பொசிஷன் எதுவும் போகிற மாதிரி கேட்டிங்கன்னா வேறு எதுவும் பொசிஷன்ஸ்லாம் கிடையாது. ஹெட் ஆகிட்டா அவ்வளோதான். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பொசிஷன்ஸ்லாம் எதுவுமே தமிழ்நாட்டில் கிடையாது. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு இப்போ உள்ள சேலரி அதிகபட்சம் 15,000 ஆரம்பித்து 18,000 வரையும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு சில மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு 20,000 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு கூட எங்கேயுமே இதோட சேலரி வராது. இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் நான் சொல்கிறேன். ஃபியூச்சரில் எப்படி மாறும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி ஏதாவது நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அனஸ்தீசியா டெக்னாலஜி ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை பேராமெடிக்கல் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, பட் எங்கெங்கே காலேஜஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியல, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருங்கிறது உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ஃப்ரீயாக கைட் பண்ணி ஃப்ரீ அட்மிஷன்ஸ் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டிலே நீங்கள் இருக்க ஏரியாவுக்கு பக்கத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அங்கேயே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வேறு ஏதாவது கோர்சஸோட டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோர்ஸோட நேமை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். 12th யாராவது படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.